எட்மண்டன் வேலி ஜூ போகிறோம். அவரை வந்து நாங்கள் ஆல்டோன் கூட மாட்டோம், ஆல்டோன் கூப்பிடுவோம். நேற்று நைட்டு கொடூர மழை, எல்லாம் சேதமாகி இன்னைக்கு பிளானே மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து நாங்கள் யங் மிங் பஃபே அப்படின்னு ஒரு கடைக்கு போகிறோம். பஃபேல இவ்வளோ க்ரௌடா, நாங்கள் வண்டி ஓட்டு உயிரோட வந்துட்டோம். கொஞ்சம் பக்கத்தான் இருக்குது. ஹலோ மக்களே, ஹலோ 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 மக்களே, என்ன இரும்பிட்டு இருக்கீங்க? இன்னும் உடம்பு சரியா இல்லையா? பேச முடியாது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல், அதுக்கு தான் போகிறதா பிளான் இருந்தது. ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல் போய் 70 கண்ட்ரி இருக்கும், அட்டகாசமாக கலக்கலாம், ஃபுட்டு பண்ணலாம், தெரிக்க விடலாம் இந்த விளாக அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று நைட்டு கொடூர மழை, எல்லாம் சேதமாகி இன்னைக்கு பிளானே மொத்தமாக கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ நோ ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல். ஸோ பட் நம்ம வெளியே போகிறது முடிவு பண்ணிட்டோம். இது போய் தான் இந்த ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவலுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஆமாம், இவங்களுக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச ஃபெஸ்டிவல். அது இந்த வருஷம் நாங்கள் கரெக்டாக 3 நாள் நடக்கும். 2 நாள் நான் வேலையில் இருந்தேன், இன்றைக்கி போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம், அது கேன்சல் பண்ணிட்டேன். ஆமாம், இவனுக்கும் உடம்பு சரியில்லை. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் பிளானை கேன்சல் பண்ணாமல் எட்மண்டன் வேலி ஜூ போகிறோம். ரொம்ப குட்டி ஜூ, அதோட வீலாக தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க. இந்த ஃபுட் ஃபெஸ்டிவல் போகணுன்றதுக்காக மீதி ஃபுட் ஃபெஸ்டிவலும் போகாம விட்டேன். டேஸ்ட் ஆஃப் எட்மண்டன்லாம் போகல. சரி, ஓகே, ஒன்று போகணும். என்ன பண்ணுறது? இட்ஸ் ஆல் ஃபேட். ஓ, அங்கே என்ட்ரன்ஸ் கிட்ட போகும், இங்கே போட்டுறியா? அது அவங்க எடுத்துச்சுனக்காக அப்புறம் அவங்க கிட்ட போகும். கிட்ட தான் போகணும். ஓ, கான்ஃபிடென்ட்டாக யோசி, போட முடியும். இதில் போவே போகாது காரு. இதில் போகணும்னா அதில் போகும் காரு. இப்படி போய் ரிவர்ஸில் போடுப்போம். என்ன? ஆமாம், போடு. ஓ, ட்ரை பண்ணு. எல்லாமே இவ்வளோ கேப் இருக்கு. எது வேணா, நீ பார்க்கிங் ட்ரை பண்ணு ஃபஸ்ட்டு. நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. நாங்க எட்மண்டன் வேலி ஜூக்கு வந்துட்டோம். Hola gente, mueve tu cuerpo, haz eso para alrededor. உன்னை பார்த்தாலே கொஞ்சம் அப்படிதான் இந்த ஜூவுக்கு வந்த மாதிரி. நாங்க வண்டி ஓட்டு உயிரோட வந்துட்டோம். கொஞ்சம் பக்கத்தான் இருந்தது, பட் வந்துட்டோம். சில காமெண்ட்லாம் நான் போடுறேன், என் பொண்ணாடி ரெக்கார்டே பண்ணல. ஏடி ரெக்கார்ட் பண்ணலன்னா நல்லா இல்லை அப்படின்னா, எடிட்டு போய் கட்டானா பரவாயில்ல, எடிட் போகிறதுக்கு முன்னாடியே கட்டாது நம்ம காமெண்ட்லாம். என்ன பண்ணுறது? ஏய், அங்க பாரு, சோ கியூட். எப்படி அழகா நிக்குது பாரு. ஹாய். லிட்டரலா உன்னோட கேமராக்கு போஸ் கொடுத்துட்டு இருக்குது. அது பேர் என்ன? மீகட். மீகாட். மீர்கட்டா. அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணனும் எனக்கு தெரியும். ஓகே, அது வந்து அழகா நின்று நம்மளுக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்தது. நான் வீடியோ எடுத்து முடிச்சோட கிரிகிரின்னு உள்ள போய் உட்காந்துக்குச்சு. நின்று இப்படி வச்சு போஸ் கொடுத்து, இப்படி வச்சு நின்று போஸ் கொடுத்துச்சு. இருங்க, நீங்க செஞ்சு காமிங்க எப்படி. அது இப்படிதானே இருக்கணும். ஹலோ, ஆல்டோ வந்துட்டாரு. எங்களுக்கு முன்னாடியே வந்து மிருகங்களை வந்து போட்டோ, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர் மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காரு பாருங்க. சீரும் கிளியை பார்த்தேன், சிரிக்கின்ற மலர்கள் பார்த்தேன். ஆக்சுவலி அவர் வந்து ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர், பேர்ட் ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணக்கூடிய ஒரு நபர். அவரை வந்து நாங்கள் ஆல்டோன் கூட மாட்டோம், ஆல்டூன் கூப்பிடுவோம். ஏன்னா எல்லாமே என்னன்னா இதுல பெரிய பிரச்சனை, அவருக்கு புகழ்ச்சி மட்டும் பிடிக்காது. ஆளுதான் உயரம், ஆனா ஹம்பிள்னஸ் பாத்தீங்கன்னா இவ்வளவு கீழே இருக்கும். மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. இஸ் a photographer, இஸ் a classical dancer. அப்புறம் டான்சர். இது கீபோர்டு பாத்தீங்களா, கைடு வந்துட்டாரு, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபர். எங்க இருக்காங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? கனடா லிங்க்ஸ். 5 minutes later. இவங்க தான் வந்து ஆல்டோ கேட்ட ஆல்டி. இவங்களும் ஆள் நாள் அழகராஜா தான். இவங்க நீங்க பழைய விளாக்ல பார்த்துருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹெரிட்டேஜ் ஃபெஸ்டிவல் வந்து ஒரு கல்ச்சரல் ஃபெஸ்டிவல். அதனால நான் இந்தியன் கல்ச்சரை இது பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணி நான் சாரி கட்டிட்டு வரேன். குளிர்னாலும் பரவாயில்ல, மழை அடிச்சாலும் பரவாயில்ல, நான் சாரி கட்டிட்டு வருவேன்னா டிஸ்கஸ் பண்ணி டிசைட் பண்ணி கேன்சல் ஆயிடுச்சு. இது இங்க சாரிலாம் கட்டணும்னு பிளான் பண்ணது, மொத்தம் ஈவெண்ட்டே கேன்சல் ஆயிடுச்சு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. யாரா அவன் தனியா சுத்திக்கிட்டு இருக்கா? அவட காபி போடாங்கடி வந்துருச்சு, அடிக்க போறே சப்பு சப்புன்னு. என்ன உங்க பேரை நீங்களே சொல்லிட்டு வரீங்க? கிறுக்கு கிறுக்குன்னா நான் டப்பிங் கொடுக்குறேன்னு உங்க பேரே சொல்றீங்க.
குழந்தைக்கு அழகா போஸ் கொடுத்துட்டு இருந்தா அவளை இவங்க போய் கேமரா இப்படி வச்ச உடனே அது மூஞ்ச திருப்பிச்சு. அதுகிட்ட போய் புருக்கு புருக்குன்னு தூங்கிட்டு இருக்குங்க. அத போய் டிஸ்டர்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க இவ்ளோ நேரமா நீங்க அது இது பண்ணிட்டு இருந்தது. நீங்க தான் புருக்கு புருக்குன்னு சத்தம் போட்டீங்க. அதாவது முதல்ல மேல யாருமே சவாரி பண்ண மாட்டாங்க. அது வேலை முதல் முறையாக ஸ்னேகா சவாரி பண்றாங்க. அதை எடுக்கிறதுக்கு ஒரு போட்டோகிராஃபரு முதல்ல மூஞ்ச எப்படி ஸ்ட்ரெயிட்டா ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. செம்மையா இருக்கு ஸ்னேகா, சூப்பரா இருக்கு. இப்படி வச்சு தட்டுங்க. உயிர் நாடி விட்டு மனசுல பெரிய அவதார் பார்ட் 2 நினைப்பு. தண்ணியிலேயே போவாங்க. குழந்தைகள்லாம் பார்த்து முறைச்சிட்டு போகுது. A few moments later. இங்க டாடாய்ஸ் மேல என்ன ஆல் அவுட். ஜோக் இல்ல இல்லையா? ஆக்சுவலி மாஸ்டர் ஷிஃபு தான் வந்து ரெட் பாண்டா. அவரை தேடின்னு இருக்கோம், இங்க எதுவுமே இல்ல. வந்து மெடிடேஷன்ல இருப்பாருங்க. மெடிடேஷன்ல இருப்பாரா? ஒருவேளை ட்ரைனிங்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். டிராகன் வாரியருக்கு என்கிட்ட ஓடுறாங்க டிராகன் வாரியர். குட்டி போட்டு அந்த குட்டி போட்டதை சிசிடிவி கேமரா வச்சு மானிட்டர் பண்ணி இருக்காங்க. அதை நம்மளுக்கு லைவ் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த குட்டி போட்ட டயர்ட்ல தூங்கின்னு இருக்காப்ல. A few moments later. வெளியே எங்கேயாவது போய் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்னேகா கூட தான் வந்து சுற்றி பார்க்கணும். அதாவது செவுத்துல எழுதியிருக்க நோட்டீஸு, கீழே எழுதியிருக்க பேப்பரு எல்லாத்தையும் படிச்சு மியூசியம் போனா அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன் ஃபேக்ட்ஸ்லாம் வந்து படிப்பேன். எல்லா லாங்குவேஜ்லையும் படிப்பீங்க தானே? இவரோட தாடியை பார்த்தீங்களா சார்? தாடி சார் இங்க பாருங்க சார். இவர் தான் டேடின்னு நினைக்கிறேன். ஏன் சொல்லு? ஏன்னா இவருக்கு தான் இருக்கு பெரிய தாடி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. ஒரு RRR படத்துல நினைச்சிட்டு அப்படி நில்லுங்க. ஒரு கையை ஃப்ரண்ட்ல தலைமலை வைங்க. அதோட கால் மேல அப்படியே இருங்க. எடுங்க எடுங்க, எல்லா ஆங்கிள்லயும் எடுங்க. வாட்டவா ஒரு ஆக்டர்னா ஆக்டர். எப்படி கூப்பிடுவீங்க? நாயை பார்த்தாலே கிரியேட் ஓடுவான். நாயை எப்படி கூப்பிடுவீங்க? 15 minutes later. ப்ரோ பழைய டான்ஸ் கலெல்லாம் போயிடுச்சு. பாடி அசைய மாட்டேங்குது. பாடியே இல்லங்க. அதான் ஃபர்ஸ்ட் நிக்கறவங்க 4 ஸ்டெப். அட மைண்ட் லெவல்ல நான் நாளைக்கு நீங்க பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நிக்கறவங்க 4 ஸ்டெப் போடணும் போலயே. நான் லாஸ்டா நிக்கறப்போ. ஆங்கிள் அதுக்கு ஏத்த மாதிரி மாத்துங்க, நான் தெரியற மாதிரி. One eternity later. எட்மண்டன் வேலி ஜூ முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இதை கிளம்பியாச்சு. அடுத்தது வந்து நாங்கள் யங் மிங் பஃபே அப்படின்னு ஒரு கடைக்கு போகிறோம். நாங்கள் போய் பஃபே சாப்பிட போகிறோம். அதுதான் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து 30 நிமிஷம் டிரைவு. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். 15 minutes later. ஃப்ரீ ஏர்ல இருந்தீங்க, திடீர்னு ஏன் இப்போ முடிய கட்டியிருக்கீங்க? ஏன்னா சாப்பிட போறோம், பஃபே சாப்பிட போறோம். அதெல்லாம் கட்டிட்டு போனா தான் சாப்பாடு கம்ஃபர்டபுளா ஃபுல் கான்சென்ட்ரேஷன் சாப்பாடுல பண்ணுவாங்க. முடி டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ முடியலன்னா நிறைய சாப்பிட முடியுமா? இந்த இடமே கொஞ்சம் பரபரன்னு தான் இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் ஹெவியா தின்னுட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு வந்து டேபிள் காமிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து பொருளை பிஸியா இருக்காங்க எல்லாரும். இங்க பாருங்க, எட்மண்டன்லயே பெரிய பஃபேவாம் போட்டு. ஐயோ என்ன இவ்வளோ இருக்கு பஃபேல இவ்வளோ க்ரௌடா? என்னடா அது? யாங் மிங் பஃபே. எல்லாருமே அடிச்சு பிரிச்சு மேஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பஃபே. 4 ரோ வச்சிருக்காங்க. இந்த பக்கம் 1 2 3 4 5 6 ரோ. இந்த சைட்லாம் ஹோம்மேட் குக்கீஸ்ல ஆரம்பிச்சு குக்கீஸ் டெசர்ட்டுக்கு தனியாக ஒரு செக்ஷனு. கம்ப்ளீட்டாக அது இருக்கு. டீப் ஃபோக்ஸ் அது விற்கிறாங்க. இது போக சூசி கவுண்டர் வேற தனியாக போய்கிட்டு இருக்கு. ஸ்லிம்ஸு இதெல்லாம் பார்த்து எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது?
இன்னைக்கு ஒரு புடி முடிச்சிட வேண்டியதா. ரவுண்ட் 3 சொல்லு. ரவுண்ட் 3. ரவுண்ட் 5 Later. ஒரு வழியா பஃபே முடிச்சாச்சு. ஒரு மாதிரி அப்படியே மயக்கத்திலேயே டிராவல் ஆகிக்கிட்டு இருக்கோம். சேகா மேடம் மட்டும்தான் 6 ரவுண்ட் வாக்கிங் போய் எக்ஸ்ட்ரா 4 ரவுண்ட் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்காங்க. கிளம்புறோம், பாய் சொல்லிருங்க எல்லாருக்கும். இங்க சாப்பிட்டு முடிச்சாச்சு, கடையை மூட போறாங்க. மணி 8:30 மணிக்கு இந்த யாங் மிங் பஃபே இது க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதா. என்னன்னா பில்லு எவ்வளோ வந்துச்சுன்னு கேட்டு அதை மறந்துட்டு பாருங்க சொல்றதுக்கு. யூஸ்வலாக பஃபேவோட ரேட் வந்து 27.99 ஃபார் டின்னர். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஹெரிட்டேஜ் டே கேன்சல் ஆகி பெரிய பஃபேவாக அரேஞ்ச் பண்ணிட்டாங்க அவங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி பஃபே. அதனால் வந்து ஒரு ஃபுட்டோட விலை வந்து $35, 35 இல்லை $36. ஸோ டோட்டலாக நாங்கள் 4 பேர் சாப்பிட்டதுக்கு டயட் கோக்கு அதெல்லாம் சாப்பிட்டு $160 ஆயிருக்கு 4 பேருக்கு. ஸோ அப்போ இந்தியா மதிப்புப்படி ஒரு 10,000 வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் இட் வாஸ் ஒர்த் இட். நம்ம இங்கே சாப்பிட்றோம், அதனால் யூஸ்வலாக பஃபேஸ் போனால் அந்த எக்ஸ்பென்சிவ் ஆகும். பட் ஒரு நாள் தானே சாப்பிட்றோம், அதனால் இட் வாஸ் ஃபைன். ஸோ ரொம்ப அதிகமாக வெளியே சாப்பிட்ற ஆளுங்களும் கிடையாதுன்றதுனால இட் வாஸ் அக்செப்டபிள். நான் சாப்பிட்டு உங்களை ஏன் கன்வின்ஸ் பண்ணியிருக்கேன்னு தெரியல. பட் இதோட ஐ எம் சைனிங் ஆஃப். எஃப்டோ ஆஃப் முரளி வீலாக்ஸுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.